பிக் பாஸ் லைவ்ல பார்வதி மற்றும் சாண்ட்ரா பேசும்போது இந்த வீட்டில் நிறைய ஹை கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காங்க. அதில் என்னென்ன குறிப்பிடுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து அரோரா விக்ரம் பேசும்போது நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அபவுட் த டாஸ்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வீக்கெண்ட் எபிசோட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி அரோரா பேசுறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. இன்னொரு பக்கம் ஒரு பாயிண்ட்ல செருப்புவே கைட்டிட்டார் யார் அவர் விக்ரம் அவர்கள் சுபிக்ஷா கிட்ட. எதுக்கு அப்படின்ற ஒரு காரணத்தையும் பார்க்கலாம். ஹாட் ஸ்டார்ல ஒரு 2 கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த கேள்விகளுக்கு என்ன மேக்ஸிமம் ஆன்சர்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட், ஒரு பக்கம் திவ்யா மற்றும் விக்ரமோட பிரச்சனையில திவ்யா பக்கம் நியாயம் இருக்கா இல்ல விக்ரம் ஓவரா ரியாக்ட் பண்ணாரா அப்படின்னும் போது திவ்யா பக்கம் தப்பு இருக்கு. திவ்யா பக்கம் ஒரு 45% தப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் விக்ரம் 55% தப்பு இருக்குன்ற மாதிரி. ஸோ அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் காலில் தான் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் போலிங்கில் போகுது. ஸோ விக்ரம் பக்கம் 50, திவ்யா பக்கம் கொஞ்சம் ஸ்லைட் எஜ் திவ்யாவுக்கு இருக்கு. பட் 2 பேருமே ஈக்குவல் ஓட்டிங் போறது தான் நம்மளால பார்க்க முடியுது. ஓகேவா? ரெண்டாவது, இந்த பேர் இந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. வினோதா வாட்டர்மிலனா, துஷார் அரோரா, அப்புறம் பிரஜன் அண்ட் சாண்ட்ரா. இதுல மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஓட்டு யாருக்கு விழுந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நியர்லி 80% ஆஃப் ஓட்டுகள் கானா வினோத்துக்கும் திவாகரோட காம்போவை வீட்டுக்குள்ள பார்க்கணுன்றது தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டு வந்திருக்குது அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. இது ஒரு விஷயம். அடுத்ததாக இன்னொரு பக்கம் அரோரா கையை இப்படி தூக்கவே முடியல. அந்த கை தூக்க முடியாம அங்க எக்ஸசைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி அங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளால அதை பார்க்க முடிஞ்சுச்சு. இதுல சில பேர் கையே தூக்க முடியல, டாஸ்க் மட்டும் விளையாட முடியுமா அப்படின்றத கேட்குறாங்க. டாஸ்கில் அந்த பொண்ணு நேற்று எப்படி எவ்வளோ நேரம் சுத்துச்சு, அப்போ அந்த டாஸ்கில் அந்த என்னது பால் டாஸ்கில் எப்படி ஓடி போய் விழுந்துச்சு, இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. அந்த பொண்ணு கையை மேலேயே தூக்கி நிற்க வைக்க முடியல. அந்த நிற்க வைக்க முடியாத கையில் இன்னும் கொஞ்சம் வேலைலாம் சரியா பண்ணும். எங்க டாஸ்க்ன்றது கம்பல்சரிங்க, வேலைன்றது கம்பல்சரி இல்லை. இதுக்கு ஒரு பேசிக் டிஃபரன்ஷியேட் கூட பண்ண தெரியாம சில பேர் கமெண்ட் போறதெல்லாம் பார்க்கும்போது என்னது இது அப்படின்றது தான். ஸோ கம்பல்சரியா நீங்க கை வலிச்சாலும் வலிக்கலனாலும் நீங்க போய் டாஸ்க் பண்ணி தானே ஆகணுங்க. அது ஃபினாலே போற ரேஸ், அது ஒண்ணு. ரெண்டாவது, இது கம்பல்சரி உடனே கிடையாது. இப்போ உடனே பண்ணணும் வீட்டு வேலையை, இது கிளீன் பண்ணணும், இது உடனே கம்பல்சரி கிடையாது. அதுலயும் கம்பல்சரி, அந்த வீட்டு வேலையும் கம்பல்சரியான வேலை என்ன, பாத்திரமும் ஃபுட்டு தான். ஓகேவா? இது பெருக்கிறதும் இது உடனே கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. டிஃபரன்ஸே புரியாம கமெண்ட் போறதுக்கு நான் என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல சீரியஸ்லி. ஓகே, இது ஒண்ணு. அடுத்து அரோராவும் விக்ரமும் உட்காந்து பேசும்போது இங்கே எக்ஸசைஸ் பண்ணிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. அப்போ சொல்றாரு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மேக்ஸிமம் நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்றாரு விக்ரம். ஏன்னா இந்த வாரம் நமக்கு டெட் ஜோனாக கூட இருக்கலாம், யார் வேணாலும் எவிக்ட் ஆகலாம், என்ன நடக்கும்னே தெரியாது அரோரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அரோரா என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த கேமை எப்படி பார்க்கறேன்னா, நம்மளோட முழு முயற்சியை கொடுக்கணும், முழு உழைப்பையும் நம்ம போடணும். ஆனா இதுல நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், என்டர்டெயின் பண்ணாம விட்டுறக்கூடாது மக்களை. ஸோ நம்ம ஒரு வாட்டி ஸ்ட்ரிக்டா இப்படிலாம் இருந்தாலே நம்மளா இருந்து என்டர்டெயின்மெண்ட் எப்படி பண்ண முடியும், மக்களை ரசிக்க வைக்க முடியுமா, என்ஜாய் பண்ண முடியுமா, நம்மளோட முழு பொட்டென்ஷியலை கொடுக்கணுன்றதான் என்னோட இன்டென்ஷனா இருக்குது. அப்படிதான் நான் பண்ண போறேன், இந்த டிராவல் அப்படிதான் பண்றேன் அப்படின்றத அரோரா சொல்றாங்க. உடனே விக்ரம் என்ன சொல்றாருன்னா, இதுல 3 பேருக்கு அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நான் என்னோட கண்டென்ட்டுக்காகவும் என்னோட சேனல் பிராண்டை பெருசாக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீ ஓப்பனா அட்ரஸ் பண்ணிட்ட, நான் எனக்கு மணி தேவைப்படுதுன்றதுக்காக நீ ஓப்பனா வந்துட்டேன்றதை நீ சொல்லிட்டாரா. ஆனா இந்த வீட்டுல கானா வினோத்தா இருக்கட்டும், சுபிக்ஷாவா இருக்கட்டும், இல்ல சாண்ட்ராவா இருக்கட்டும், இந்த 3 பேருக்கு 3 தேவைகள் இருக்கு. ஸோ சுபிக்ஷா அவங்களுடைய மக்களையே மாற்றணும், சமுதாயத்தை மேலே கொண்டு போகணுன்ற இன்டென்ஷன்ல சுபிக்ஷா வரா. கானா வினோத் அவர் வாழ்க்கையை தொலைச்சிட்டாரு, மறுவாழ்வு நான் எடுத்துட்டு போனோம், நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கேன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாண்ட்ராக்கு வெளியே பல பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரி. ஸோ இது நமக்கு வேற மாதிரி. அந்த 3 பேருக்கு இது ஒரு குரூஷியலான சுச்சுவேஷன்ல இருக்காங்க, அவங்களும் பயங்கரமா எஃபெக்ட் போடுவாங்க, போராடுவாங்கன்ற டிஸ்கஷன் போகுது. அப்புறம் அந்த இடத்துல சுபிக்ஷா ஜாயின் பண்றாங்க. இதுல யோசிச்சு பாருங்க, இப்ப கமர்தீனோட பிரச்சனை இருக்குல்ல, எல்லாரும் ஒவ்வொன்றும் அவங்கவுங்க தரப்பு சொல்லுவாங்க, ஏதோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நம்ம அந்த இடத்துல நம்ம மைண்டுக்கு என்ன தோணுதோ அந்த ஒரு கிளாரிட்டியா இருந்துங்க. இதுல குறிப்பா கமர்தீன் எல்லாருக்கிட்டையும் பேசி சொல்றது ஒரு பக்கம் இருக்கு. கேமரா முன்னாடியும் போய் அவர் பதிவு பண்றாரு, கேமரா முன்னாடியும் அதை உட்காந்து பேசுறாரு. என்ன பதிவு பண்ணாலும் என்ன பேசினாலும் நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ வீக்கெண்ட் எபிசோட்ல அதை சொல்லுங்க, உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்க. யாருக்கிட்டையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. நம்ம மனசுக்கு என்ன படுதோ அந்த விஷயத்த ஓப்பனா அந்த இடத்துல பேசினா நல்லா இருக்கும்ன்ற டிஸ்கஷன் அங்க போகுது. அடுத்து சுபிக்ஷா அங்கே பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்போ சொல்றாங்க சுபிக்ஷா, இதுக்கப்புறம் நான் டாஸ்க்கை நான் பயங்கரமா நேற்றுலாம் சின்சியரா டாஸ்க்லாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பல விதமான பிளான் பண்ணிலாம் போனேன்.
இதுக்கப்புறம் அந்த சின்சியராலாம் நான் டாஸ்க்கை பிளான் பண்ணிட்டா போல ஒரு ஜாலியான ஃபன்னான வைப்ல போலான்னு இருக்கேன். அப்பதான் டாஸ்க்கு கொஞ்சம் நல்லா பண்ண முடியும். இப்படி சீரியஸா போனா நம்மளால ஒழுங்கா பண்ண முடியலன்ற மாதிரி சுபிக்ஷா சொன்ன உடனே உடனே விக்ரம் கையில அந்த சுபிக்ஷாவோட செருப்பு எடுத்து இதைத்தானே முதல்ல சொன்னேன், இதை தானே முதல்ல சொன்னேன்ற மாதிரி அடிக்கிற மாதிரியே போயிட்டு வெறுப்பேத்திட்டு இருந்தாரு. நான் வாரத்துல இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கேன், சின்சியரா இருக்காத இதெல்லாம் இருக்காத ஃப்ரீயா விட்டு காமன் கம்போஸ்டா பண்ண முடியும் நீ கேட்கறியா நீ அப்ப கேட்காம இப்ப என்ன பண்ற அப்படின்ற மாதிரி அங்க ஒரு பக்கம் ஃபன் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல என்னால என்ன பண்ண முடியும்னே தெரிலங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி கலாய்ச்சிக்கிறாங்க. அரோராவும் சுபிக்ஷாவும் ரெண்டு பேரும் மாத்தி கலாய் சம்பவம் அது நடந்துட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்றாங்க, திவ்யா கிட்ட போயிட்டு அரோரா ஒரு விஷயத்த சொல்றாங்க. திவ்யா, நான் ஏன் இந்த டாஸ்க் இவ்வளவு தூரம் பண்ண தெரியுமா, இப்ப கூட என் கை இந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு வாக்குறுதி எனக்காக விஜேஎஸ் வந்து நின்னாரு, அவருக்கு நான் நியாயப்படுத்தணும் அவருக்காக. பட் இந்த ஒரு டாஸ்கோட என்னோட முழு முயற்சியை விட மாட்டேன். இப்படி இந்த ஒரு டாஸ்கோட நான் மாஸ் பண்ணிட்டே நீ தான் போது இந்த ஒரு டாஸ்கோட மாஸ் பண்ணதான் இருக்கக்கூடாது. எல்லா டாஸ்க்லயும் நம்மளோட முழு முயற்சியை காமிச்சு அரோரா ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்ன்றதை ப்ரூவ் பண்ணணும். அதை நான் ப்ரூவ் பண்ணி வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். கண்டிப்பா அதை நான் விட மாட்டேன், விஜேஎஸ்க்காக நான் பண்ணி காட்டுவேன்ற மாதிரி அங்க அரோரா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அது பாக்குறதுக்கு இட் வாஸ் ஹெல்த்தி. இன்னொரு பக்கம் வெளியே அப்படியே கான்வர்சேஷன் கட் பண்ணி வெளியே வந்த சாண்ட்ராவும் திரும்ப கமருதீன் திரும்ப இது அப்படின்ற மாதிரி உட்காந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இதுல குறிப்பா வந்து கனிக்குள்ள எவில்னஸ் அதிகமா இருக்கு. எவில்னஸ் அவங்க என்னதான் ஸ்வீட்டா பேசினாலும் இதில் பண்ணாலும் அவங்க ஒரு எவில் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல கனி ஒரு எவில்ன்றாங்க, ஆனா அவங்க உட்காந்து பேசுறதுமே 2 எவில் தான் அப்படின்றத நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். பார்வதியோட வழியில சொல்லணும்னா 2 எவில்ஸ் அப்படின்றதான். ஏன்னா இந்த வீட்டுல இவங்க எவில்ஸ் கிடையாதான், மத்தவங்க தான் எவில்ஸ். என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கு. கனி எவில் தான், அது கொஞ்சம் ஸ்வீட்டா பேசினாலும் அவங்களுக்குள்ளேயும் இது இருக்குது அப்படின்ற மாதிரி கனியை பத்தி திரும்ப எப்பா அவங்க வீட்டை விட்டு வெளியே போயாச்சியா, திரும்பவும் ஏன் கனியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. காலையும் கனி இப்பயும் கனி, எப்பதான் நிறுத்துவீங்க அப்படின்றது நமக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்து வந்து கமருதீன் வந்து வியானாக்கும் ரூட் விட்டான், இதெல்லாம் பண்ணா அதெல்லாம் கொஞ்சம் தப்பாதான் இது பண்றது. கமருதீன் எல்லாருக்கிட்டையும் இது போட்டார் தான், அது தப்பு தான். அந்த ஒரு பாயிண்ட் நானும் அக்ரி பண்றேன். ஸோ அவர் ஃபன்னா பேசினாலுமே அது கரெக்ட் கிடையாது, நீங்க தான் ஃபன்னா எடுத்துட்டீங்க, அவ அப்பயே சொல்லிட்டு இருந்தா வியானான்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. உடனே பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டில் வந்து ஹை கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கானுங்க. ஹை கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு அவனுக்கு தான் வந்து ஒரு ஸ்கூலில் போனால் அவனுக்கு கொஞ்சம் ஓவராக பிஹேவ் பண்ணுவாங்களே, மார்க்கிங் பண்ணுவானுங்க, புல்லிங் பண்ணுவானுங்க, டீசிங் பண்ணுவானுங்க, இதெல்லாம் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி இந்த வீட்லேயும் நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு. ஹை கிளாஸ் பிஹேவியர் யாரோ வீக்கெண்ட் எபிசோட்ல ஹை கிளாஸை பற்றி பேசியிருப்பாங்களே, நான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுன்ட்டு அதை தான் இந்த ஆள் யாருன்னு தேடிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஹை கிளாஸ்ன்றாங்க, ஆனால் வீக்கெண்ட் எபிசோட்லேயே ஒரு இந்த கிளாஸை பற்றியும் இந்த மாதிரி நான் இருக்க விரும்புகிறேன்னு விஜேஎஸ் கேட்ட கேள்விக்கு ஒரு விஷயத்த சொல்லும்போது அது நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி விஜேஎஸும் பதில் கொடுத்துருப்பார். அந்த நபர் யாராவது பார்த்தீங்களா மக்களே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள? கிளாஸை பற்றிலாம் அந்த ஹை கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற மாதிரி பேசுகிறாங்க. மார்க்கிங்கு புல்லிங்கு இந்த மாதிரிலாம் பார்வதி பண்ணதே கிடையாது அந்த வீட்டில், அப்படி தானே? உண்மையை சொல்லுங்கள், பார்வதி மார்க்கிங் பண்ணல, பார்வதி மார்க்கிங் பண்ணதே இல்லை, புல்லும் பண்ணதில்லை, டீசிங்கும் பண்ணதில்லை. என்னடா உருட்டுது? ஸோ உருட்டுறதான் எல்லாத்தையும் அவங்க பண்ணாத மாதிரியே அப்படியே பேசுவாங்க. நல்லா சிறப்பாக பேசுறீங்க. அதில் குறிப்பாக அந்த மாதிரி சில பேர் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கானுங்க. அதில் அரோரா, அப்புறம் இன்னும் நிறைய பேர் சொன்ன விக்ரமு, சபரி, இவங்கெல்லாம் எவில்ஸ் தான் இப்படின்னு. அவங்க மத்தியில் அவங்க 2 பேரை தாண்டி மற்ற எல்லாரும் அதில் வந்து சபரி அடிச்சல அந்த டாஸ்க் அந்த மேட்டராக இருக்கட்டும், சபரி எவில் ஆகிட்ட போல. அடுத்து விக்ரம் வந்து இந்த மேன் ஹேண்ட்லிங் அதில் வந்து சொன்னது அவன் எவில் ஆகிட்டான். ஸோ அப்புறம் அரோரா வந்து தலைமுடி மேட்டர்ல அதில் அவங்க எவில் ஆகிட்டான். எல்லாம் எவிலுங்க, ஆல் ஆர் எவில்ஸ். இந்த தூய ஆத்மா, புனித ஆத்மா, பார்வதி வாழ்க அப்படின்றத வீடியோ முடிக்கிறேன். ஏன்னா அந்த வீட்டில் பொறுத்தவரையும் இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்தவரையும் தூய புனித நேர்மையான நீதி நேர்மை கடமை கட்டுப்பாடு இது எல்லாமே எல்லா குவாலிட்டியும் உள்ள அடங்கிய ஒரு நபர் யாருன்னா பார்வதி அவர்கள். வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.